நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் நிர்வாகிகள் வெளியேறிய நிலையில் சர்வாதிகாரி போல்தான் செயல்படுவேன் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடந்த அக்கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் முன்னிலையில் நிர்வாகிகள் மோதிக்கொண்டனர். இது தொடர்பாக பேசிய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கருத்து கூற அனுமதிக்கப்படவில்லை என்றும் சீமான் தங்களை ஒருமையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த சீமான் கட்சியை தான் சர்வாதிகாரி போல வழிநடத்துவேன் என கூறினார். சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. வேணா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். தம்பி, கட்சினா அப்படி கிடையாது. ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒண்ணு இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ, நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க, போய் ஒன்னு யாரு வேணான்னு. மேலும் கூட்டத்தில் நடந்த விவகாரம் தொடர்பாக பேசிய கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சி அன்பால் இணைந்தது, அதில் சண்டைகளுக்கு இடமில்லை என தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் அந்த சீமான் ஒரு சின்ன அவதூறு பரப்பப்பட்டது. அது குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு சொல்லி இது ஒரு அன்பால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அது ஒரு தவறான தகவல் கொலையில ஒரு புரிதல் குறைபாடு தரமாக அவங்க. நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு கருத்து சொல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நெல்லை கேடிசி நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன், ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார், மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சத்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிர்வாகிகளுக்குள் வாக்குவாதம், கைகலப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. கூட்டத்திலிருந்து வெளியேறிய மாவட்ட நிர்வாகிகள் கருத்து சொல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என்று சீமான் கூறியதாக தெரிவித்தனர். நான் உன்ன முதலமைச்சராக கண்டிதான் நானும் உழைச்சிட்டு இருக்கேன். நீ முதலமைச்சர் ஆனா எனக்கு நாங்க எதிர்பார்த்த தமிழ் தேசியம், தனி ஈழம் இப்படிலாம் ஏதாவது நடக்கும் நாங்க நினைச்சு வரோம். சரியா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ரெஸ்பெக்டும் நாங்க கொடுக்கோம். அண்ணங்கிறத நாங்க வேற ஏதாவது பேசுறோமா? சீமான்னு கூட நாங்க பேச மாட்டோம். அண்ணன் தான் அப்படி இருக்கும். நான் உனக்காக உழைச்சிட்டு இருக்கேன். இந்த தேர்தலில் நான் என்ன பண்ணேங்கிறத நீ கேட்கணும். 4 பேர்கிட்ட எதையுமே கேட்க இல்லை. 200 பேர் மத்தியில அங்க இருந்த 200 பேரும் நான் சொன்னா கேட்பாங்க. எனக்காக வேலை பார்த்தவங்க. எனக்காகனா என்னைய பெரிய ஆளாக்குன்னு இல்லை, நான் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி வேலை பார்க்க வச்சேன் அவ்வளோ பேரையும். இப்போ அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, நீங்க கட்சி விட்டு வெளியே ஏறியாச்சு அவ்வளோதான். அவர் வெளியே போன்னு சொன்ன பிறகு வெளியே அவர் ஏன் கட்சிங்க ஏறியாது, ஏன் கட்சிங்க பிறகு என் வீட்டுல நீ இருக்க வெளியே போல அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம போவோமாங்க. இந்த தடவை 2024 பாராளுமன்ற தேர்தலில் சத்யா அவர்களுடைய பவர் ஏஜெண்டா இருந்த, அதாவது சீஃப் ஏஜெண்டா இருந்த தம்பி பார்வின் எந்திரிச்சு அண்ணன் பேசுவார், வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசினார். பேசி முடிச்ச உடனே சில கருத்துக்களை சொல்லணுனே அப்படின்னு சொல்லி கை வசதி எந்திரிச்ச உடனே அண்ணன் அவர் என்ன இதில் இருந்தாலும் தடரை டப்பா நீ பேசக்கூடாதா, உட்கார்றா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஒருமையில் பயங்கரமாக பேசிட்டாரு. அவர் சொல்ல வர கருத்தை அவர் கேட்கவே இல்லை. என்ன சொல்ல வரான்றதே கேட்கல. நான் சொல்கிறத என்ன கேட்கணும், கட்சி ஏன் கட்சி, நான் சொல்கிறத கேட்குறா இருந்தால் கேளு, இல்லைனா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி நான் திருப்பி தம்பி நான் இல்லைண்ணே ஒரு கதை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா நீ ஜாதி ரீதியாக என்ன கட்டமைக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷன் அவர் மேலே பண்ணுறாரு. அப்போ அந்த பிரச்சனை வரும்போது இவன் பேச விடலை. அப்போ நீ வெளியே போடா, நான் கட்சி ஏன் கட்சிடா கேட்குறான் தான் கேள்றானோன்னா அவன் வெளியே போயிட்டான். கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த 50க்கும் மேற்பட்டோர் தங்களுக்குள் ஆலோசனை செய்து ஓரிரு நாட்களில் அடுத்த கட்ட முடிவை அறிவிப்போம் என தெரிவித்தனர்.